ஆசிரியராம் ஏணிப்படிகளுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதி வந்திருக்கேன். ஏணிப்படிகளுக்கு பாராட்டு விழா. பாராட்டு விழா, ஏணிப்படிகளுக்கு பாராட்டு விழா. ஆம், ஏணிப்படிகளாம் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா. மாணவனை அவன் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் பாராட்டும் நமக்கு ஏன் பாராட்டு விழா? பாராட்டி பாராட்டியே மாணவனை உயர்த்திய நமக்கு ஏன் கூடாது பாராட்டு விழா? பணியின் போது பாராட்டு கிடைக்காவிட்டாலும் பணி நிறைவின் போதாவது கிடைக்க வேண்டும் பாராட்டு. களிமண் போல் வந்த மாணவனை சிலையாக்கியவர் ஆசிரியர். கரடுமுரடான கல் போன்ற மாணவனை நல்ல சிற்பமாக்கியவர் ஆசிரியர். சிலையையும் சிற்பத்தையும் பார்த்து வியப்போர் பலர். ஆனால் சிலை செய்பவரையும் சிற்பியையும் கண்டு வியப்போர் யார்? ஆசிரியர் பேரனுமே, பாராட்டிக் கொள்வோம் நாமே. ஒவ்வொரு மனமும் சிறு பாராட்டுக்கு இயங்குவது இயற்கைதானே. இன்று ஒரே ஒன்றியத்தில் பணியாற்றிய நாங்கள் உங்கள் பணியை புகழ்ந்து பாராட்டுகிறோம். எங்கள் பாராட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அனைவரையும் பார்த்தால் பணி நிறைவு பெறப்போபவர் போலவா தெரிகிறது. பணிக்கு புதிதாக வந்தவர் போலல்லவா தெரிகிறது. நீங்கள் பணி செய்த நாட்களை சற்றே திரும்பி பாருங்கள். எவ்வளவு திறமையாய் பணி செய்த நாட்கள். உங்கள் திறமைக்கு சாட்சியாய் இன்றைய வல்லுநர்கள் ஏற்றி வைத்த ஏணிப்படிகளாய் உங்களை அவர்கள் வந்து சந்திக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தீர்கள். என் மாணவன் என்று எவ்வளவு பெருமை கொண்டீர்கள். வேறு அலுவலக பணிகளில் ஈடுபடுவோர் தங்கள் முன்னேற்றத்திற்காக மற்றவர்களை கீழிறக்கியவர்கள். ஆசிரியர்களாகிய நாம் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஏணிப்படிகளாய்த்தானே இருந்திருக்கிறோம். பணி நிறைவு பெற்று செல்லும் நீங்கள் பல பணப்பயன்களை பெற்று வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம். 35 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த விருப்ப ஓய்வு பெறும் நமது கோலார்பட்டி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தலட்சுமி அவர்களுக்கும் 33 ஆண்டு பணி நிறைவு செய்த ஒன்னாட்சியர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி அம்புஜம் அவர்களுக்கும் 28 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த ஜமீன் கோட்டாம்பட்டி பொறுப்பு தலைமை ஆசிரியர் திருமதி அமராணி அவர்களுக்கும் 26 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த பொன்னாண்டகவுன்னூர் தலைமை ஆசிரியர் மற்றும் நாட்டுக்கல் பாளையம் தலைமை ஆசிரியர் திருமதி வீரம்மாள் மற்றும் திருமதி கிருஷ்ணகிரி அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு சூழ்நிலையிலும் கூட்டணியே கலைக்கப்பட்ட சூழலிலும் நாம் எப்போதும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணிதான் என்று பாராட்டு விழா ஏற்பாடு செய்த நம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொள்ளாச்சி தெற்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தற்காலிக பொறுப்பாளர்களுக்கும் அதற்கு முழு மனதுடன் ஆதரவு நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.